வெல்கம் டு மை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். காலையில் பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக பீன்ஸ் எல்லாம் கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். சாம்பாருக்கு புளி ஊற போட்டிருக்கேன். சாம்பாருக்கு காய் நறுக்கி வச்சுருக்கிறேங்க. வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் நறுக்கி வச்சுருக்கிறேன். காலையில் பூரிக்கு மாவு பசைஞ்சு வச்சாச்சு. மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி, பீன்ஸ் பொரியல் பண்ணணும் எடுத்து வச்சுருக்கிறேன். இது பூரிக்கு மசால் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேங்க. சாம்பாருக்கு பருப்பு வேக போட்டிருக்கிறேன். ரேஷன் கடையில் வாங்கின பருப்பு ஒரு 4 விசில் விட்டால் நல்லா வெந்துடும். பூரி சுடுறதுக்கு எண்ணெய் அடுப்பில் வச்சுருக்குறேங்க. இங்கே சோறு வெந்துட்டுருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு என்னென்ன இன்றைக்கி சமையல் பார்க்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன், சாப்பிட்டு உங்க கூட பேச போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாப்பாடு வடித்து குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்டது போக எங்களுக்கு சாப்பாடு இருக்குது. பாருங்கள், பீன்ஸ் பொரியல், சாம்பார் வச்சாச்சு, வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி. காலையிலக்கு எனக்கு சாப்பிட்றதுக்கு பூரி ரெடி பண்ணிட்டேன். மசாலா இருக்குது. கூடவே இன்றைக்கி கொஞ்சம் கேசரியும் பண்ணினது இருக்குது. இப்போது வாங்க சாப்பிடலாம். நீங்கள் காலையில் சாப்பாடு சாப்பிட்டாச்சா? உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷலுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்னா இல்லைங்க, இனிமேல் தான் வேலையே ஆரம்பம். எல்லா குழந்தைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட்றதுக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு காலையில் டிஃபன் முதல்ல முடிச்சிடலாம். முடிச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைகளை ஆரம்பிக்கணும். சாப்பிட்டுக்கிட்டே உங்கள் கூட பேசுகிறேன் வாங்க. காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சா நேரம் ப்ரஷ் பண்ணி முகம் கழுவி தலை சீவிட்டு அப்புறம் வாசல் பெருக்கி கோலம் போட்டுட்டு தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு கிச்சனில் ஃபஸ்ட்டு நான் செய்கிற வேலை என்னென்னா டீ குடிக்கணும். எனக்கு டீ குடித்தா தான் அன்றைக்கி பொழுதே நல்லா சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியுங்க. அது என்னமோ தெரியல, பழகிடுச்சு. காலைல டீ குடிச்சிட்டு காலையில் டிஃபன் என்னங்கிறத நாளே டிசைட் பண்ணிடுவேங்க. அதே மாதிரி லஞ்சும் அப்படி தான். நாளைக்கு மதியம் என்ன பண்ணணுங்கிறத நாளே பிளான் பண்ணி வச்சுருவேன். படன்னு 3 பர்னர் அடுப்பு இருக்கிறதுனால காலையில் டிஃபனும் லஞ்சுமே 7-7:30 முடிச்சுடுவேன். ஏன்னா 6:45 பெரிய பொண்ணு காலேஜ் போகணும். அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து அனுப்பிட்டு சில சமயங்களில் காய் செய்ய முடியல அப்படின்னா 7:30 மணி ஆகிடும். அந்த டைமில் சின்ன பிள்ளைங்க 2 பேர்த்துக்கும் கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். அவங்க கிளம்பிடுவாங்க. அவங்க கிளம்புனதுக்கப்புறம் தான் ஒரு அரை மணி நேரம் ரிலாக்ஸாக உட்காந்துடுவாங்க. கடன்னு ஓடுறதுனால 45+ ஆகிடுச்சு. கொஞ்சம் சோர்வாகும். அப்போ என்ன செய்வேன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைகளை ஆரம்பிப்பேன். நான் சாப்பிட்றது 9 மணி 9:30 மணி ஆகிடும் சாப்பிட்றதுக்கு. என்ன சாப்பிட்ணுமோ சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீடு க்ளீன் பண்ணுறது, வீடு கூட்டுறது, துடைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, கிச்சனை க்ளீன் பண்ணுறது எல்லாமே அதுக்கப்புறம் தான் நடக்கும். இன்னொரு விஷயம், வீட்டில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் இப்படி தான் ஓடிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் ஏதாவது ஒரு தனிமைன்னு ஒன்று இருக்கும்போது ஏதோ நினைக்க தோணும் இல்லையா? அதனாலே நான் பாதி ஃப்ரீயாக இருக்கிறதில்ல. ஏதாவது ஒரு வேலை எனக்கு வச்சுட்டே இருப்பேன். 45+ ஆகிறப்போ உடம்பு டயர்டாகும், ஆனால் மனசு ஓடிக்கிட்டே இருக்கும். ஏதாவது செஞ்சிட்ருக்கணும். 4 மணி ஆனால் குழந்தைங்க வருவாங்க. அடுத்து சாயங்காலத்துக்கு ஏதாவது வந்தோடனே பசிக்குதுமான்னு வருவாங்க. ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஓடிட்டே போகல. ஆனால் குழந்தைங்க என்னைக்காச்சும் உங்களை பார்த்து, அம்மா உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு என்ன சாப்பிட ஆசை, உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கான்னு என்னைக்காச்சும் கேட்டிருக்காங்களா? என் குழந்தைங்க கேட்பாங்க அடிக்கடி, உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன சாப்பிட ஆசை, உங்களுக்கு எதாவது நான் வாங்கி தரட்டுமா? நான் பேக்கெட் பண்ணி கொடுக்குறதுனால கேட்பாங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். நான் நினைப்பேன், பரவாயில்ல, கடவுள் நம்ம ஓடுற ஓட்டத்துக்கு தக்கன ஆறுதலாக பேசுகிறதுக்கு நம்ம குழந்தைங்கள கடவுள் நல்ல ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்கிறாருன்னு நினைப்பேன். ஹஸ்பண்டும் அப்படித்தான். உனக்கு என்ன வேணும்னு ஏதாவது ஒரு நேரம் கேட்பாங்க.
உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன வேணும். ஆனால் எனக்கு என்ன பிடிக்குங்கிறது அவருக்கு தெரியும், வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. ஆனால் குழந்தைங்க, இந்த காலத்து குழந்தைங்க கேட்குறாங்களா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி தானே. உங்கள் வீட்டில் எப்படி உங்கள் குழந்தைங்க உங்களை பார்த்து அம்மா உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு என்னைக்காச்சும் கேட்டிருக்காங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். காலையில் பரபரப்பான இந்த வேலையில் என்னை பார்த்தா உங்களுக்கு தோணும், என்ன இப்படி வீடியோக்கு வந்திருக்குறாங்க அப்படின்னு. நாம் என்ன சீரியல்லாங்க நடிக்கிறோம்? இல்லை, நம்ம சீரியலில் நடிக்கிறதா இருந்தால் மேக்கப் போட்டு அப்படியே ஜம்முன்னு ஒரு பட்டு புடவையை கட்டிட்டு இருக்கலாம். வீட்டில் வேலை செஞ்சிட்ருக்குறோம். நம்ம வீட்டில் நம்ம இப்படித்தானே இருப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவில் இருக்கிற ரெசிபிஸ், நம்ம சேனலில் இருக்கிற ரெசிபிஸ் எல்லாம் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருந்தது, எந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். எப்போவுமே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருங்க. ஏதாவது உங்களுக்கு மனசு சங்கடம் வருதுன்னா, உங்களுக்கு பிடிச்ச பாட்டோ அல்லது எந்த வேலையும் செய்யாமல் ஒரு 1/2 hour ரிலாக்ஸ் ஆகிடுங்க. உங்களுக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு ஒரு கப் காஃபியோடையாவது அந்த 1/2 மணி நேரத்தை போக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக எழுந்து அடுத்த வேலைக்கு தயாராகுங்க. இன்றைய பொழுது நல்ல பொழுதாக உங்களுக்கு இருக்க கடவுளை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.